தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். பாருங்கள், ஆய் பட்டணம் என்பது மிக சிறிய ஒரு பகுதிதான். எரிகோவை தகர்த்து விட்டார்கள், யோர்தானை எளிதாக கடந்து விட்டார்கள். இன்னும் கானான் தேசத்துக்குள்ளே வந்து ஒவ்வொரு பகுதியை பிடிக்கும் பொழுது ஆயுப்பட்டணம் சின்னது என்று சொல்லும் பொழுது யோசுவா வேவு பார்க்க ஆட்களை அனுப்பி அவர்களும் ரிப்போர்ட் கொடுக்கிறார்கள். சாதாரணமாக எடுத்துக்கொண்டு ஆட்களை அனுப்புகிறார். கொஞ்சம் பேர் இருந்தால் ஜெயித்து விடலாம் என்று. ஆனால் தோல்வியை சந்திக்கிறார்கள். எல்லாவற்றையும் ஜெயித்து கொண்டு வந்திருக்கிற யோசுவாவுக்கு இந்த தோல்வி ஒரு அதிர்ச்சியை கொடுக்கிறது. ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் சமூகத்துல போய் விழுந்து கிடக்கிறார். இன்னைக்கு அநேக நேரம் நாம் தோற்று போய்விட்டோம் என்று சொன்னால் இது நம்மளால் முடியாது என்று முடிவு எடுத்து விடுவோம். திருப்பி அடுத்த முயற்சி எடுக்க மாட்டோம். சிலர் தான் அதில் துவண்டு விடாமல் ஏன் தோற்றோம், அதற்கான காரணம் என்ன, அதில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் தான் என்னென்று சொல்லி தோல்வியின் மூலமாக அநேக பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். யோசுவா அதை கற்றுக்கொள்கிறார். அங்கே ஒரு தவறு நடந்திருக்கிறது. இது நிமித்தமாக தான் ஆண்டவர் நம்மோடு கூட வரவில்லை. அந்த சிறிய பட்டணத்தாரை ஜெயிக்க முடியவில்லை. நம்முடைய ஜனங்களுக்கு, நம்முடைய போர் வீரர்களுக்கு இழப்புகள் என்று சொல்லி அவர் அதை புரிந்து கொண்டு அதை சரி பண்ணுகிறார். சரி பண்ணி அப்படியே விட்டுவிடவில்லை. சரி, இந்த பட்டணம் போனால் போகட்டும், வேறு பார்த்துக் கொள்ளலாம் என்று சும்மா இருந்து விடவில்லை. மீண்டுமா யுத்தத்திற்கு ஆட்களை அனுப்புகிறார். அங்கு ஜெயித்து கொண்டு வருகிறார். யோசித்து பாருங்கள், அநேக நேரத்தில் அநேக காரியங்கள் நாம் தோற்றுவிடும் பொழுது என்ன நினைக்கிறோம், நமக்குள்ளே இது நமக்கு செட் ஆகாது, இதெல்லாம் ஜெயிக்க முடியாது, முதலே தெரியுமே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், நமக்குள்ளே ஒரு ஆறுதல் படுத்திக் கொண்டு அப்படி விட்டு விடுவோம். அப்படி அல்ல. ஆண்டவர் தோல்விகளை கூட ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். எப்பொழுது அதிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொண்டு அதை சரி பண்ணும் பொழுது, தொடர்ந்து முயற்சி எடுத்து ஆண்டவருடைய திட்டத்தின்படி காரியங்களை செய்யும் பொழுது முடியாததை கூட கர்த்தர் முடிய செய்வார். இதுதான் வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த சம்பவம் அதை தான் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். தோல்விகளை ஒருவேளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுத, என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சுத, தொழில் இப்படி ஆயிடுச்சுத, படிப்பு, வேலை, நிறைய காரியங்கள்ல எடுக்கும்போது கண்ட தோல்விகள், அதில் ஏமாற்றங்கள், நஷ்டங்கள், இதெல்லாம் உங்களை அப்படியே உட்கார வைத்து விட்டதா? உட்கார்ந்து கொண்டு அப்படியே புலம்போதை விட்டுட்டு எதனால் ஆண்டவர் சமூகத்துல போய் கேட்டீங்கன்னா எதனால் இது நடந்தது என்பதை அதற்கான காரியங்களை வெளிப்படுத்துவார். அடுத்து என்ன செய்தால் ஜெயிக்க முடியும் அதையும் காண்பித்து உற்சாகப்படுத்துவார். முயற்சி எடுக்கும் பொழுது ஆண்டவருடைய பலத்தினால் அந்த தோல்விகளை ஜெயமாய் மாற்றிக்கொள்ள முடியும். அமெரிக்க தேசத்திலே சாமுவேல் லேங்கிலின் சொல்லி சைக்கிள் கூடாத பார்த்திராத ஒரு மனுஷன் பறக்க வைக்கிற விமானத்தை கண்டுபிடிக்கணும் ஒரு கனவு காண்கிறார். அவருடைய முயற்சியை பார்த்து 1867 ஒரு $50,000, அப்ப அது பெரிய அமௌண்ட், அரசாங்கமே கொடுக்குதுப்பா, நீ முயற்சி எடுப்பான்னு சொல்லி அவர் முயற்சி எடுக்கிறார். அவர் எடுத்து ஒரு விமானத்தை ரெடி பண்ணுகிறார். அந்த விமானம் பறந்து கடல்ல போய் நொறுங்கி விழுந்து விடுகிறது. அடுத்த முறை முயற்சி எடுக்கிறார். அது ஃபெயிலியர் ஆன உடனே அந்த விமானத்தை கண்டுபிடிக்கிறதே விட்டுவிட்டார். இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி நாட்கள் கடந்துருச்சுது. அடுத்து அந்த நாட்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது ரைட் சகோதரர்கள், அவர் 2 பேர் அண்ணன் தம்பி, இவர்கள் பறக்கக்கூடிய ஒரு வாகனத்தை கண்டுபிடிக்க வேண்டும் விமானம் என்று முயற்சி எடுக்கிறார்கள். இப்படி படிப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேல்நிலை வகுப்புக்கு கூட தேர்ச்சி பெறாதனால பள்ளியிலிருந்து அனுப்பப்பட்டவர்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. இவங்களுக்கு அரசாங்கம் எந்த உதவியுமே செய்யல. தாங்களே கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து பறக்கிற விமானத்தை அவர்கள் செய்யும் பொழுது பல விதத்தில் ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை தோல்வியை தான் பார்க்கிறார்கள். ஆனால் சோர்ந்து போகவில்லை. தொடர்ந்து இவர்கள் முயற்சி எடுத்ததினாலே 1903ஆம் ஆண்டு விமானத்தை பறக்க வைத்து விட்டார்கள். யோசித்து பாருங்கள், முயற்சி விடவே இல்லை. தோல்வியை பார்த்து துவண்டு விடவில்லை. ஒவ்வொரு முறை தோற்று போகும் பொழுதும் எதனால் அதை கண்டுபிடித்து அதை சரி செய்தார்கள். அதில் கற்றுக்கொண்ட காரியங்களை மீண்டும் அதை பயன்படுத்தினார்கள். அவர்கள் அதை ஜெயித்தும் காண்பித்தார்கள். ஏன் நாம் செய்யக்கூடாது? அநேகர் தோல்வியை பார்த்து துவன்று விடுகிறார்கள், அப்படியே உட்கார்ந்து விடுகிறார்கள். மீண்டுமாய் முயற்சி எடுப்பதில்லை. ஜெபத்தோடு காரியங்களை ஒழுங்குபடுத்தி மீண்டுமாய் முயற்சி எடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாமும் ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியும். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, புதிய நாளை கொடுத்திருக்கிற உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக நேரம் நாங்கள் நினைத்தது ஒன்று நடக்கிறது ஒன்று என்று புலம்புகிறோம். நாங்கள் எதிர்பார்த்தது கூட சில நேரம் எதிர்பாராத முடிவுகளை வரும்பொழுது எங்களை உடைத்து விடுகிறது, நொறுக்கி விடுகிறது. என்ன செய்வது என்று தத்தளிக்கிறோம். நாங்கள் நல்லபடியா தானே இருந்துச்சு, இப்படி ஆகும் நான் நினைக்கலேன்னு சொல்லி இழப்புகளை சந்தித்த குடும்பம், வேதனையின் பாதையில் கடந்து போகிற குடும்பங்கள், கண்ணீரிலே ஒவ்வொரு நாளும் நனைந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள், சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு ஏராளம் படிப்பிலே தோற்று போய், வேலையிலே இன்டர்வியூலே தோற்று போய், எனக்கு எந்த விதத்திலும் வாய்ப்பு இல்லையே, எல்லா பக்கமும் வாசல் அடைக்கப்பட்டு விட்டதே, இனி என்ன செய்வது,
இவ்வளவு முயற்சி எடுத்தும் வீணாய் போய்விட்டதே, இவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தும் எனக்கு ஒன்றும் பயனில்லைன்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகளை இந்த நாட்களிலே நினைவு கூறுங்கப்பா. கண்ணீரை தொடங்க, எதனால் வீழ்ச்சி என்பதை அவர்களுக்கு உணர்த்துங்க. அதை சரி பண்ணி கொண்டு மீண்டுமா எழுந்து காரியத்தை செய்யக்கூடிய உணர்வையும் பலத்தையும் தைரியத்தை நீர் கொடுப்பீராக. பிள்ளைகளுக்காய் கஷ்டப்படுகிற பெற்றோர்களை, கவலைப்படுகிற பெற்றோர்களை நினைவு கூர்ந்து தைரியப்படுத்துங்கப்பா. அவருடைய எதிர்காலங்கள் பிள்ளைகளுக்காக திட்டமிடுகிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்க. இந்த நாள் முழுவதும் கரம் இருக்கட்டும், சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கட்டும். இனி தோற்று போன அல்லது துவண்டு போன பாதை அல்ல, சோர்ந்து போன உள்ளம் அல்ல, அவைகள் எல்லாம் தாண்டி ஜெயிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுங்க. என்றால் நீ ஜெயம் கொடுக்கிற தேவன். செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இதனால் கிருபையில் நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எதை குறித்தும் சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் தோல்வியினால் துவண்டு போய் இருக்கிறீர்களா? இல்லை, அந்த தோல்வியினால் பாடத்தை கற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஒத்தாசையோடு வழிநடத்தோடு ஜெயிக்கிறவர்களா மாறப்போகிறீங்களா? நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.